தினமும் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது, நீண்ட தூரம் பயணம் செய்வது அல்லது உடலில் உள்ள உப்பு மற்றும் திரவங்களின் சமநிலை மாறுபடுவது போன்ற காரணங்களால் பலருக்கும் கால்கள் மற்றும் கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுவதுண்டு. மருத்துவ உலகில் இதனை எடிமா அல்லது நீர்வீக்கம் என்று அழைப்பார்கள். உடலில் உள்ள திசுக்களில் அதிகப்படியான நீர் தேங்குவதே இந்த கால் வீக்கத்திற்கு முதன்மை காரணமாகும். இதுபோன்ற தற்காலிக கால் வீக்கங்களை கட்டுப்படுத்தவும் உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றவும் சில எளிய உணவுகள் மற்றும் வீட்டு வைத்தியங்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றனர். உடலில் சோடியம் அளவை குறைத்து நீர் சமநிலை பேணக்கூடிய 5 சிறந்த உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடலில் நீர் தேங்குவதை தடுத்து அதிகப்படியான சிறுநீரை வெளியேற்ற உதவும் உணவுகளை இயற்கை சிறுநீர் பெருக்கிகள் என்பார்கள். வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி பழங்களில் நீர்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது. இவை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரகங்களின் செயல்பாட்டை தூண்டி கால்களில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரை வடிய செய்ய உதவுகின்றனர். கோடை காலத்திலோ அல்லது நீண்ட பயணங்களுக்கு பிறகோ ஏற்படும் கால் வீக்கத்திற்கு இந்த உணவுகள் உடனடி பலன் தரும். உடலில் சோடியத்தின் அளவு அதிகமாகும் போதுதான் செல்கள் தண்ணீரை தக்க வைத்து வீக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இந்த சோடியத்தின் வீரியத்தை குறைக்க பொட்டாசியம் சத்து இன்றியமையாதது. தினசரி உணவில் வாழைப்பழம், சர்க்கரைவள்ளி கிழங்கு, அவகோடா மற்றும் பச்சை கீரைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த உணவுகளில் உள்ள பொட்டாசியம் உடலில் உள்ள உபரி உப்பை சிறுநீர் வழியை வெளியேற்றி கால் வீக்கத்தை அசுர வேகத்தில் குறைக்கும். கால்களில் நீர் கோர்ப்பதை குறைக்க நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மிக சிறந்த பாரம்பரிய மருந்து தனியா மற்றும் பார்லி கஞ்சி ஆகும். 2 ஸ்பூன் தனியா விதைகளை 1 கிளாஸ் தண்ணீரில் கொதிக்க வைத்து அது பாதியாக வற்றியதும் வடிகட்டி குடிக்கலாம். அதேபோல் பார்லி அரிசி வேக வைத்து தண்ணீரை குடித்து வருவது மிக நல்லது. இவை இரண்டுமே உடலில் உள்ள தேவையற்ற நீரை மிக வேகமாக வெளியேற்றி கணுக்கால் வீக்கத்திற்கு நல்ல நிவாரணம் தரும். இஞ்சி மற்றும் பூண்டில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மைகள் அதிக அளவில் உள்ளன. பல நேரங்களில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாத காரணத்தினாலும் கால்களில் வீக்கம் ஏற்படலாம். தினசரி உணவில் இஞ்சியை சேர்த்து கொள்வது அல்லது இஞ்சி டீ குடிப்பது உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வீக்கத்தினால் ஏற்படும் வலியை குறைக்க உதவும். பூண்டு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற பெரிதும் துணை புரிகிறது. உடலில் மக்னீசியம் சத்து குறையும் போதும் உடலில் திரவ தேக்கம் அதிகரித்து கால்களில் வீக்கம் உண்டாகலாம். இதனை சரி செய்ய தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு, முந்திரி அல்லது பூசணி விதைகளை சாப்பிடுவது நல்லது. மக்னீசியம் சத்து உடலில் உள்ள நரம்புகளை தளர்த்தி திசுக்களில் தேங்கியிருக்கும் நீரை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. கால் வீக்கத்தின் போது தவிர்க்க வேண்டிய முக்கிய விஷயங்கள்: ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், டின் உணவுகள் மற்றும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போன்ற அதிக உப்பு நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உப்பு அதிகமாக சாப்பிட்டால் வீக்கம் இன்னும் தீவிரமடையும். ஒரே இடத்தில் அமர்வதை தவிர்த்தல்: வேலை செய்யும் போது தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேல் ஒரே இடத்தில் கால்களை தொங்கவிட்டு அமரக்கூடாது. இடையில் எழுந்து 5 நிமிடங்கள் நடக்க வேண்டும். இரவு தூங்கும் போது கால்களுக்கு அடியில் ஒரு சிறிய தலையணையை வைத்து கால்கள் இதயத்தின் மட்டத்திற்கு சற்று உயரமாக இருக்கும்படி படுப்பது வீக்கத்தை எளிதில் குறைக்கும். உங்களது கால் வீக்கம் என்பது உப்பு சாப்பிட்டதாலோ அல்லது நீண்ட நேரம் நின்றதாலோ ஏற்பட்ட தற்காலிக வீக்கமாக இருந்தால் இந்த உணவுகள் மூலம் எளிதில் குணமாகிவிடும். ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தொடர்ந்து பல நாட்களாக கால்களில் வீக்கம் இருப்பதும், ஒரு கால் மட்டும் வீங்குவது அல்லது வீக்கத்துடன் சேர்த்து மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இது சிறுநீரக செயலிழப்பு, இதய கோளாறு, கல்லீரல் பாதிப்பு அல்லது இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். எனவே நாள்பட்ட வீக்கத்திற்கு சுய மருத்துவம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவதே உயிரை காக்கும்.